திவ்யா அப்பாக்கும், பாருக்கும் இன்னைக்கு ஒரு செம்ம ஃபன்னான கான்வர்சேஷன் வந்துச்சு. பாரு நிஜமாவே ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சு. என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோல நம்ம பார்த்துடலாம். கமருதீன் கேப்டன்சி டாஸ்க்ல நல்லா பண்ணாரே, இந்த வாரம் நல்லா பண்றாரு அப்படின்னோனே, இல்ல நாங்க இந்த வாரம் அவரு ஃபேமிலி வீக்னால அவர தொந்தரவு பண்ண வேண்டாம்னு இருக்கோம் அப்படின்னோனே, இப்ப சபரி சொல்றாங்க, "நீ தொந்தரவு பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன்னு சொல்லு" அப்படின்னு சொல்லி சபரி சொல்றாரு. உடனே, "அதானே பாரு, நம்ம கேட்டது கமருதீன் கிட்ட, அவங்க தானே பதில் சொல்லணும். ஆனா எல்லா பதிலையும் சொல்றது யாருன்னு பார்த்தா பாரு" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அப்புறம் வந்துட்டு அந்த நீதிபதி டாஸ்க்ல, "ஏம்மா நீங்களே அட்வொகேட்டோட பொண்ணு தானே, உங்களுக்கு தெரிய வேண்டாமா? கோர்ட்ல வந்து அந்தந்த இது மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்குறாரு. உடனே, "அட நீங்க வேற ஏன் அங்கிள் அந்த வழக்காடு மன்றம் டாஸ்க்கை திருப்பி ஞாபகப்படுத்துறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாரு. அப்புறம் ஏதோ பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு, இப்போ 2 பேர் பேசுனா பாரு மாதிரி நடுவில் வந்து இடையில ஒன்று வந்து சொல்லி விட்டுட்டு போயிடணும் அப்படின்னாரு. அதுக்கும் பாரு சிரிச்சாங்க. அப்புறம் வந்து அந்த ஸ்கூல் டாஸ்க்ல வந்து இப்போ நீங்கள் குழந்தைங்கள்லாம் போய் நான் எங்கள் அம்மா அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோங்கிற மாதிரி நீங்கள் ஏதாச்சும் கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னோடனே, நான் குழந்தை இல்லை அங்கிள், நான் வார்டனாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரு சொல்கிறாங்க. அதான் அப்போ வார்டனை வந்து இந்த குழந்தைங்கள்லாம் படுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இதுங்கெல்லாம் குழந்தைங்களா அங்கிள் அப்படின்ட்டு பாரு கேட்குறாங்க. அப்போ நீங்களும் அதே மாதிரி தானே நீதிபதியாக இருக்கும்போது, நீதிபதி பேசும்போது இப்படியா கவுண்டர் போட்டுட்டே இருப்பாங்க, நீங்கள் வந்து அக்யூஸ்டாக இருக்கும்போது அப்படி தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்புறமா வந்துட்டு திவ்யாவோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பாரு வந்து ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு போயிடும், எனக்குன்னா டென்ஷன் ஆகும். சரி போகுதான்னு பார்த்தா போகாது, திருப்பி வரும், திருப்பி ஒன்று சொல்லும், திருப்பி வரும், திருப்பி ஒன்று சொல்லும், எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே பாரு வந்துட்டு, சொல்லுங்கம்மா சொல்லுங்கள், பரவாயில்ல, அந்த கோவத்தெல்லாம் வெளியில் கொட்டிருங்க அப்படின்னு. உடனே விக்ரம், கனியக்கா, சபரி எல்லாரும் வேண்டாம் அவள் சொல்கிறான்னு கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை ஸ்டாப் பண்ணுறாங்க, எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்ட்டு. உடனே வந்துட்டு திவ்யாவோட அப்பா சொல்கிறாங்க, தங்களுக்கு வேறு இடம் கிடைக்கவில்லை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பாரு வந்துட்டு, அப்படிலாம் இல்லை அங்கிள் அப்படின்ட்டு மழுப்புறாங்க. ஸோ இப்படி ஃபுல்லாக காலை வாரி விட்டுட்டே இருந்தாங்க பாரு காலை. ஆனால் செம்ம ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப ஃபன்னாக இருந்தது அவங்களோட கான்வர்சேஷன். ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.